பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சயின்ஸுக்கும் ரிலீஜனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சயின்ஸுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்ப்போம். சயின்ஸ் எப்பயுமே ஸ்பிரிச்சுவாலிட்டியை அப்போஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ரிலீஜனும் ஒரே விஷயம்னு நம்பிட்டு இருக்கு. பட் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ரிலீஜனும் கம்ப்ளீட்டாக வெவ்வேறு விஷயங்கள். ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நத்திங் பட் சயின்ஸ். சயின்ஸுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், சயின்ஸை இந்த ட்ரூத், இந்த உண்மை, இந்த க்ரியேஷன் என்னது, இந்த க்ரியேஷன் எப்படி க்ரியேட் ஆச்சு, இதோட சோர்ஸ் என்னது இந்த ட்ரூத்தை வெளிப்புறமாக தேடிட்டு இருக்கு. அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த ட்ரூத்தை தனக்குள்ளே தேடிட்டு இருக்கு, தனக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ சயின்ஸுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. என்ன தான் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியை அப்போஸ் பண்ணாலும், ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்பயுமே சயின்ஸை அப்போஸ் பண்ணதே கிடையாது. சயின்ஸை வெல்கம் தான் பண்ணிருக்கு. ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரியும் ஸ்பெரிச்சுவாலிட்டி வேறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சயின்ஸ் எதுக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஏற்றுக்க மாட்டேங்குது, அது ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் நம்ம சொன்னோம், அது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை ரிலீஜனோட கன்ஃபியூஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சயின்ஸ் இன்னும் இந்த ட்ரூத்தை கண்டுபிடிக்கல. தியரிட்டிக்கலாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுக்கல, இந்த ட்ரூத்தை உணரலை. பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த ட்ரூத்தை உணர்ந்துருச்சு. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நான் இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிக்கிறேன், இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி நான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிருக்கேன், நான் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்கேன், நான் சேட்டிலைட் கண்டுபிடிச்சிருக்கேன், இங்கே இருக்கிற வேறு கிரகங்கள் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், இவ்வளோ விஷயங்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் நீ ஒரே இடத்துல உட்காந்து கண்ணை மூடிட்டு நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறது நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ இது எப்படின்னா, இந்த ஞானப்பழம் கதை அது மாதிரி தான். சிவபெருமன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஞானப்பழம் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தை சுற்றி வரவங்களுக்கு இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்லும்போது, முருகர் உடனே இந்த உலகத்தை சுற்றி ட்ராவல் பண்ணிடுறாரு. பட் பிள்ளையார் என்ன பண்ணார்னா, அவரோட அப்பா அம்மாவை சுற்றி அந்த ஞானப்பழத்தை தட்டு போயிட்டார். இப்போ முருகர் வராரு, அவர் கோவம் வருது. நான் இவ்வளோ தூரம் சுற்றிட்டு இவ்வளோ பெரிய ட்ராவல் ஒன்று பண்ணிட்டு வரேன், ஆனால் நீ ஒன்றுமே பண்ணல, நீ உட்காந்த இடத்துலேருந்தே அந்த ஞானத்தை வாங்கிட்டு போயிட்ட அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதுதான் பேசிக்காக இங்கே நடக்கிறது. இப்போ சயின்ஸ் கிட்ட தியரிட்டிக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருந்தாலும் கூட சயின்ஸால் இந்த உண்மையை உணர்வுபூர்வமாக தெரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. சயின்ஸ் எப்போ அதோட ஈகோவெல்லாம் விட்டுட்டு தனக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ தான் அதால் தெரிஞ்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குது. சயின்ஸ் என்ன பண்ணுன்னா, அந்த ஆப்பிளோட கலர் என்ன, அந்த ஆப்பிள் என்ன ஷேப்பில் இருக்குது, அந்த ஆப்பிள் எவ்வளோ வெயிட் கொடுக்குது, அந்த ஆப்பிளில் எத்தனை சீடு இருக்குது, இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ருக்க அந்த நேரத்தில் அந்த வழியாக போகிற கண்ணு தெரியாத ஒரு ஆள் அந்த ஆப்பிளை எடுத்து கடித்து சாப்பிட்றது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ சயின்ஸ் இந்த ட்ரூத்தை, இந்த உண்மையை உணர்வுபூர்வமாக தெரிஞ்சிக்க முடியாது. பட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அந்த உண்மையை மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் அந்த உண்மையை ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே வேறு எதுவுமே தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சயின்ஸால் என்ன தான் இந்த உண்மையை உணர்வில் தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னாலும், சயின்ஸ் இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கு நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மேஜிக். மனிதர்களோட வாழ்க்கையை சுலபமாக்க நிறைய ட்ரை பண்ணிருக்கு. பட் மனிதர்கள் மன நிம்மதியோட வாழறதுக்கான ஒரு உண்மையை சயின்ஸால் எப்பயுமே தர முடியாது. அன்டில் சயின்ஸ் தன்னோட ஈகோவெல்லாம் அழிச்சிக்கிட்டு தனக்குள்ளே எப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் சயின்ஸால் அந்த உண்மையை டேஸ்ட் பண்ண முடியாது. பட் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ரிலீஜனும் வேறு அப்படின்னு சொல்லி சயின்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ சயின்ஸ் அந்த ஆப்பிளை டேஸ்ட் பண்ணல, ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த ஆப்பிளை டேஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ ரிலீஜன் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, அந்த ஆப்பிள் இப்படி தான் டேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஆப்பிள் இப்படி தான் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவே கற்பனை பண்ணிக்குது. அண்ட் அது கற்பனை பண்ணால் தான் உண்மை அப்படின்னு சொல்லி அது நம்புது. அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு டேஸ்ட்டை இமேஜின் பண்ணுறதுனால இங்கே பல டேஸ்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த ஆப்பிளோட டேஸ்ட் என்னமோ ஒன்று தான், பட் அந்த இமேஜினேஷன்லேயே அது இப்படி இருக்குமோ, அது காரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இமேஜின் பண்ணிட்டு அதை காரமாக்கிட்டான். ஒருத்தன் இது புளிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஆப்பிளோட டேஸ்ட் புளிப்பாக மாற்றிட்டான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு டேஸ்ட்டை இமேஜின் பண்ணி அதை நம்ப ஆரம்பிக்கிறான். இப்படி தான் அதோட டேஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக நம்புறதால இங்கே பல டேஸ்ட் உருவாகிடுச்சு. விச் மீன்ஸ் பல ரிலீஜன் உருவாகிடுச்சு. இப்போ அந்த ஆப்பிளை எடுத்து நான் கடித்து டேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரிஞ்சிடும் அதோட டேஸ்ட் இதுதான் சொல்லிட்டு. பட் நான் அதை பண்ண மாட்டேன். நான் நம்புகிறேன் தெரியுமா, இது அந்த ஆப்பிள் இப்படி தான் டேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன்ல. இதனாலேயே எனக்கு கடைசி வர அதோட உண்மையான டேஸ்ட் என்ன, அது என்னங்கன்னே எனக்கு தெரியாமலே போயிடுது. அந்த உண்மையினால் டேஸ்ட் பண்ணவே முடியாமல் போயிடுது. ஸோ ரிலீஜனால் அந்த ட்ரூத்தோட டேஸ்ட்டை தெரிஞ்சிக்க முடியல. அது வெறும் பிலீவ் மட்டும் தான் பண்ணிருக்கு, இது இப்படிலாம் டேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு.
சயின்ஸாலையும் அது என்னன்னு சொல்லி அந்த ட்ரூத்தை டேஸ்ட் பண்ண முடியல. அது வெளிப்புறமாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, எப்படி இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அந்த ட்ரூத்தை டேஸ்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும்தான். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்து இந்த சயின்ஸோ ரிலீஜனோ இதை வந்து எதை பிலீவ் பண்ணாலும் கவலையே கிடையாது. ஏன்னா அது ட்ரூத்தை டேஸ்ட் பண்ணிருச்சு, அதுக்கு தெரிஞ்சிருச்சு இது தாண்டா இங்கே இருக்குது, இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் மீதி ரெண்டும் கன்ஃபியூஷன்லேயே சுற்றிட்டுருக்கு, வெறும் பிலீஃப் சிஸ்டம்லேயே. சயின்ஸ் வந்து ஈகோவில் சுற்றிட்டுருக்கு, அது அதோட ஈகோவை தூக்கி போட்டாவே அது உண்மையை கண்டுபிடிச்சிடும். அது ஒன்று. இன்னொன்று வெறும் பிலீஃப் சிஸ்டம், அதுக்கு முன்னாடி இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டா அதுக்கு தெரிஞ்சிடும் அதோட டேஸ்ட் என்ன சொல்லிட்டு. ஆனால் அதை சாப்பிடாம அதோட டேஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக பிலீவ் பண்ணிட்டுருக்கு, அது ரிலீஜன். ஸோ இதுதான் சயின்ஸுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ரிலீஜனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ இதான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you guys next video. Bye.